புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் அது குவிண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை தான். திருவள்ளூர் அம்மோனியா வாயு கசிவு இந்திய தொழில்துறை பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்ற பொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் பிரியன். வணக்கம் சார். இந்த அம்மோனியா வாயு கசிவு அது நிகழ்ந்தது ஒட்டி நிறைய முக்கியமான கேள்விகளை எல்லாம் இந்த கட்டுரை எழுப்புது. அது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருந்தது. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்றதும், தினந்தோறுமே இந்த ஆபத்து அந்த தொழிற்சாலையில் இருந்ததாகவும் இந்த கட்டுரை குறிப்பிடுவது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒரு விபத்து நடக்கும்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற அம்சங்கள்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிறதா நமக்கு தெரிய வருது ஆக்சுவலாக. ஆனால் இது மாதிரியா நிறைய தொழிற்சாலைகள் நாடு முழுக்க இருக்குது. அதுக்கு காரணம் சட்டம் சரியில்லையா, இல்லை அதிகாரிகளுடைய அந்த சூப்பர்விஷன் அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் சரியில்லையா, எந்த இடத்துல அந்த பிழைகள்லாம் இருக்குது, எந்த இடத்துல அந்த லேக்கோனான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குன்றத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒவ்வொருத்தையும் விபத்து நடக்கும்பொழுது நமக்கு என்னன்னா ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க, ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாங்க, அப்புறம் முடிஞ்சால் அந்த ப்ரொப்பரேட்டரை இல்லை ஓனரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட இன்சார்ஜ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அந்த கமிட்டியை போடுவாங்க. அந்த கமிட்டி எப்போ ஆராய்ஞ்சி எப்போ ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு தெரியவும் தெரியாது, நம்ம நினைவுகள்லேருந்து அது மறைஞ்சு போயிடும். அப்போ அடுத்த விபத்து நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் போபால் ட்ராஜடி எவ்வளோ பெரிய ட்ராஜடி. அதுக்கப்புறம் நிறைய ட்ராஜடி, பெரிய பெரிய ட்ராஜடி நடந்து போச்சு. போபாலுக்கு அப்புறம் பிலாயில் நடந்தது, பிலாய்க்கு அப்புறம் ஜெய்ப்பூரில் நடந்தது, ஜெய்ப்பூருக்கு அப்புறம் வைசாகில் நடந்தது, அப்புறம் எண்ணூரில் நடந்தது, நம்ம எண்ணூர்லேயே நடந்திருக்கு. இன்னைக்குமே கூட எண்ணூர் மணலி ஏரியா நிச்சயமா முற்றிலும் ஆபத்திலிருந்து அது விடுபட்டதான்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அது அங்க இருக்கிற பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கரெக்டா இருக்கா இல்லையானா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் சென்னை ஒரு ஆபத்தில் தான் இருக்கு. இந்த மணலி எண்ணூர் ஏரியாக்களில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிஸோட அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு அங்கே சரியா இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் ஆக்சுவலாக. இந்த திருவள்ளூர் அம்மோனியா வாயு கசிவில் அந்த தொழிற்சாலையில் இருக்கிற பாதுகாப்பு குறைபாடு பற்றி தான் கட்டுரையாளர் ஒவ்வொரு பாயிண்டா பேசி இருக்கிறாங்க. அதுல இருக்கிற முக்கியமான அம்சம்னு நீங்க எதை பாக்குறீங்க பிரியா? இல்ல, முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சட்டத்தையும் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த சட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரியோடைய பாதுகாப்பு அம்சம் ஏன் அப்படி போச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 29 சட்டங்கள் இருக்குது. தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அல்லது தொழிலாளர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இதெல்லாம் ஒரு 29 சட்டங்கள் இருக்குது. 29 சட்டத்தையும் ஒரு 4ஆக சுருக்கினாங்க 2019 2020. ஒன்று தொழிலாளரோட ஊதியம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். அப்புறம் இன்னொன்று தொழிலாளருடைய சோசியல் செக்யூரிட்டி, அவங்களுடைய பென்ஷன், ஓய்வூதியம், இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று தொழிற்சங்கம், அவங்களுக்கு ஏற்பட்ட டிஸ்பியூட், அதை கவனிக்கிறதுக்கு ஒரு சட்டம். இன்னொன்று தொழில் சார்ந்த ஆபத்துக்கள் இருக்குல்ல, ஆக்குபேஷனல் ஹசார்ட் இருக்குல்ல, அது பிளஸ் பாதுகாப்பு அம்சங்கள், அது ஒரு சட்டம். இந்த கடைசியாக நான் சொன்ன இந்த தொழிற்சாலை பாதுகாப்பு, அப்புறம் இந்த மற்ற சட்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பாதுகாப்பு அம்சங்கள் உட்பட அந்த சட்டங்களை சட்டம் கரெக்டாக இருக்கு. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ மாறி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாட்டுகள்லேருந்து நிறைய பேர் இங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க, மல்டிநேஷனல்ஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட சட்டங்களில் நிறைய அதிகாரிகள் போயிட்டு தொழிற்சாலை முதலாளிகளை ஹராஸ் பண்ணுறதுக்குள்ள பணம் கேட்டு ஹராஸ் பண்ணுறது, இந்த சட்டம் இது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஹராஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் இன்ஸ்பெக்டர் ராஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஸ்பெக்டர் ராஜ்னா கிட்டத்தட்ட பணம் கலெக்ட் பண்ணுறது தான் வச்சுக்கோங்க. அவன் சட்டப்படி நடக்கிறானோ இல்லையோ பணத்தை கலெக்ட் பண்றதுல முக்கியமா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போக அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ்லேருந்து இவங்களை விடுவிக்கணும், சுதந்திரமா அவங்க செயல்படணும். யாரு முதலாளிகள் சுதந்திரமா இருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, இந்த அதிகாரிகளால சுதந்திரமா தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிராட் அவுட்லுக்ல சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அந்த 29 சட்டங்களை 4 சட்டங்களை மாத்திராங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு அம்சங்கள் போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்ல தான் என்னன்னா ஒரு தொழிற்சாலை என்னென்ன பாதுகாப்பு அம்சங்களை மேற்கொண்டு இருக்கு அப்படின்றத பத்தி, அது என்னென்ன மேற்கொள்ளணும், அது என்னென்ன மேற்கொண்டு இருக்குன்றத பத்தி அந்த தொழிற்சாலையே ஒரு செல்ஃப் சர்டிஃபிகேஷன், தானே சுயமா ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அது எப்பாவது ரேண்டமா அதிகாரிகள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தாங்களே ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கு அதை பண்ணினாங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு ஆடிட், அதுவும் இவங்களே தொழிற்சாலைகளே ஏற்பாடு பண்ற ஒரு ஆடிட்டர் போய் அதை ஆடிட் பண்ணி ஆமாங்க அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அவர் இந்த பாதுகாப்பு அம்சங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இந்த தொழிற்சாலைகள்ல இந்த தொழிற்சாலை மேல ஏற்கனவே இந்த அமோனியா தொழிற்சாலை மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி கேஸ் இருக்கும்போது அங்க என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா வந்து அங்க வந்து இது இல்லை, அதாவது அலாரம், ஃபயர் அலாரம் இல்லை. ஆக்சுவலாக அலாரம் இல்லைன்னா அந்த குளிர்சாதன மிஷின்ஸில் வந்து இந்த அமோனியா வாயுக்கள் உள்ள அந்த இது இருக்கு. அந்த மிஷின்ஸ்குள்ள அமோனியா வாயு போகிறதுக்கான பைப்ஸ்லாம் இருக்கு. அது லீக் ஆனால் என்ன ஆகும், அதுக்கான சேஃப்டி, அது என்ன சேஃப்டி, அதுக்கு என்னென்ன தீயணைப்பு கருவிகள் என்ன, எங்கே வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், இந்த மாதிரி அலாரம் எப்படி எப்போ ஒர்க் பண்ணணும் போன்ற விஷயங்கள்லாம் அலாரம்லாம் ஃபெயில் ஆயிருக்கு. அதுவும் இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாத போது அப்போ அந்த செல்ஃப் சர்டிபிகேஷன் அந்த கம்பெனி எப்படி கொடுத்துருப்பாங்க? இதெல்லாம் இல்லாத ஒரு கம்பெனி, இல்லாத ஒரு பாதுகாப்பு அம்சங்களே இல்லை அப்படின்ற நிலைமையில அந்த அலாரம் இல்லாத போது எப்படி வந்து ஒர்க்கர் வந்து ஒரு ஆபத்தான சமயங்கள் எப்படி தன்னை வந்து அந்த அந்த சூழ்நிலையிலிருந்து வெளில வருவான்? ஆக்சுவலா அலாரம் இருந்தால் தானே வெளில வருவாங்க. அப்போ எப்படி இப்போ 18 பேர் இறந்து போனாங்க? இந்த 18 பேர் உயிருக்கு யார் கேரண்டி? எல்லாமே மைக்ரெண்ட், ஒரிசா போன்ற மாநிலங்கள்லேருந்து வந்து வேலை செய்யறவங்க, பக்கத்துல ஃபேக்டரி பக்கத்துல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்து அங்கே அவங்களுக்கு தங்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அலாரம் இல்லைன்னா எப்படி அலர்ட் ஆவாங்க அவங்க? அப்போ அலாரமும் இல்ல, தீயணைக்கும் கருவிகளும் குறிப்பிட்ட இடங்கள்ல இல்ல அப்படின்ற போது அப்ப நீங்க சொல்ற செல்ஃப் சர்டிபிகேஷன் ஃபெயில் ஆயிருக்குல்ல அங்க. ஆக்சுவலா அதுதான் சிக்கல். ஆடிட், அப்போ அதை ஆடிட் பண்ணி ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்துருப்பான்ல, அந்த ஆடிட்டர் என்ன, அது வந்து பிரைவேட் ஆடிட்டர் ஆக்சுவலா. அப்போ கவர்மெண்ட் எப்போவாவது கவர்மெண்ட் அதிகாரிகள் ஒரு வந்து பார்க்கறதுக்கான ப்ரொவிஷன் இருந்தா கூட அவங்க வந்து சரியா இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். செல்ஃப் ஆடிட்லயே அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். செல்ஃப் ஆடிட்லயே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். செல்ஃப் ஆடிட் இருக்க சான்ஸ் இல்லை. இவங்க வந்து அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப போய் ஹராஸ் பண்றாங்க, தொழிற்சாலை அதிபர்களை ஹராஸ் பண்றாங்க, அதுலேருந்து அவங்களை விடுவிக்கணும், சுதந்திரமான தொழில் பண்ற ஒரு சூழல் அங்கே இருக்கணும் அப்படின்னு இவங்க சில சட்டங்கள்லாம் மாற்றி எல்லாம் எல்லோருமே யோகியர்களாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியுமா சார்? நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த சட்டத்தோட சந்துபொந்துகளில் பூந்து தப்பிக்கிறது, அல்லது வந்து செலவாகும், இதெல்லாம் எதுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போறதெல்லாம் பல விஷயங்கள் அங்கே இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாம உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட கடுமையான சட்டமும் இருக்கிறது இல்ல, அபராதம் மட்டும். அந்த அபராதம் ஆனா இந்த கேஸ்ல, அமோனியா கேஸ்ல வந்து அந்த ப்ரொபரேட்டரையும் அந்த இன்சார்ஜ் ஃபேக்டரி மேனேஜரையும் கைது பண்ணிருக்காங்க. பட் கிரிமினல் சட்டங்கள் இதுல இல்ல. அது சட்டத்துல வந்து கிரிமினாலிட்டி இல்ல. கிரிமினாலிட்டினா அந்த கிரிமினல் குற்றப்படி நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அந்த சூழல் தான் அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க கைது பண்றது கூட 2 வாரம் 3 வாரம் கழிச்சு ஜாமீன்ல வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கமும் இதை மறந்துடும், மக்கள் நினைவுகள்ல இருந்து இது போயிடும். அதுக்கப்புறம் மற்றபடி தொழிற்சாலைகள் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பாதுகாப்பு என்பது வந்து ஆக்சுவலா சட்டங்கள் சரியா இருந்தா கூட, இல்ல மக்கள் தொழில் நடத்துபவர்கள் ஒரு நியாயமா நடந்துப்பாங்கன்னு கவர்மெண்ட் எதிர்பார்த்தா கூட அது அங்க நடக்கலன்றதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இறுதி பகுதியில ஒரு வார்த்தை அவர் போட்டிருப்பாரு, அதாவது இந்த இத்தனை உயிர்களை கொன்றது அமோனியான்னு நினைச்சுக்காதீங்க, அமோனியா இல்ல, பாதுகாப்பு குறைபாடு தான். இது ஒரு டிராஜடி இல்ல, இது ஒரு டிராஜடி இல்ல, இது ஒரு வழிமுறையா வந்துட்டே இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு வழிமுறையா ஒரு பேட்டர்னா இருக்கு. இப்படிதான் இது நடக்கும்ன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல சின்னதும் பெரிதுமாக பல விபத்துக்கள் நடந்துதான் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ சட்டங்கள் போட்டு என்ன பிரயோஜனம்? சட்டங்களை வந்து சரியா அமுல்படுத்தாத போது அதை அமுல்படுத்துறதை கண்காணிக்கிறது யாரு? செல்ஃப் சர்டிபிகேஷன் கொடுக்கறது சரிதானா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க எழும்புறத நம்ம பாக்குறோம் இந்த கேள்வியை. சோ உலகம் முழுக்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அமோனியா ஃபேக்டரி எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டை கடைபிடிக்கிறாங்க. அப்போ என்ன அப்போ தேவைன்னா, இந்த நேஷனல் லெவல்ல இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு நேஷனல் சேஃப்டி அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அந்த பாஜக அரசு, மத்திய பாஜக அரசு இப்போ கல்வி நிறுவனங்கள், பெரிய கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், இப்போ உதாரணமா ஐஐடி, ஐஐஎம் போன்ற அமைப்புகள், யுஜிசி போன்ற அமைப்புகள், ஆல் இண்டியா டெக்னிக்கல் கவுன்சில், பல அமைப்புகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஒரே அமைப்பா பண்றாங்க. இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஒரு நேஷனல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட், ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் நிர்ணயிக்கிறதுக்கு, அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு நேஷனல் சேஃப்டி அத்தாரிட்டின்னு ஒன்று நியமிக்க வேண்டிய, ஒரு அரேஞ்ச் பண்ண வேண்டிய, ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதை ஏற்படுத்தினா மட்டுமே போராது. அந்த அத்தாரிட்டி எந்த அளவுக்கு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து அந்த சட்டம் வந்து ஸ்ட்ரிக்டா அமுல்படுத்தப்படுது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு மரணங்களை வந்து ஒரு 2 நாள் செய்தியில பேப்பரா படிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து தொடர் கதையா நிகழ்ந்து இருக்கின்றதா நடக்கிற விஷயமா இருக்கிறதா அந்த கட்டுரை சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா வந்து மிக்க நன்றி. இந்த கட்டுரை தொடர்பான உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.